ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் பார்க்கலாமா? ஈஸியாக செஞ்சிடலாம். அது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் நசுக்கி வச்சுட்டு பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சிடணும். நறுக்கி அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடாகிக்கட்டும். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோன்னே அதில் இஞ்சி, பூண்டெல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பெல்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் கலர் மாறினோன்னே பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் இந்த தாளிக்கிறப்பே கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அது முடிஞ்சோடனே கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லேட்டாக சேர்த்து பாருங்கள், வாசம் அதிகமாக இருக்கும். பட்டை, கிராம்பு, அதெல்லாம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசம் அந்த காந்தாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் தாளிச்சிட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தக்காளி சாதம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தக்காளி சாதம் இப்படி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். குக்கரில் வைக்காமல் சேர்த்து இப்படி சாதம் வடித்து அதில் செய்யணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கிறதோட இப்படி செஞ்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிங்க. நல்லா பழுத்த தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளி எடுக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்க, இந்த ரூம் எடுத்து தங்கி இருக்க பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குக்கர்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒவ்வொன்றும் தூக்கிட்டு ஓடுறதுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னு நமக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சள் பொடி அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ்க்கு என்னென்ன வேணுமோ அது சேர்த்துக்க வேண்டியதுதான். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா இது வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா கலர் மாறிடும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர் எப்படி மாறி வந்துச்சு பார்த்தீங்களா? நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுட்டேன். தொக்கு ஒரு பக்கம் நான் செய்கிறப்ப இன்னொரு பக்கம் சாதமும் வடித்து ரெடியாக வச்சுட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப சாதத்தை போட்டு கிண்டினா கொஞ்சம் கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். யார் யாரெல்லாம் கோவிலுக்கு போனீங்க சிவன் ராத்திரிக்கு? இது ஆனியன் ரைத்தா. இது கூட நேற்று சிம்பிளாகவே முடிஞ்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தயிர் சேர்த்து வச்சாச்சு. சேர்த்து கலந்து இது ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிடணும். உடனே செஞ்சு உடனே சாப்பிடக்கூடாது. 10 நிமிஷம் கழித்து இது சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நேற்று இதுதான் சாப்பாடு.